வெயிட். நீங்க பிசினஸ் ஓனரா? இந்த விஷயம்லாம் பண்ணலனா, கண்டிப்பா உங்க பிசினஸ் டவுன் ஆகும். உங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்கு நீங்க எப்படி இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்றது தெரியுமா? இல்ல எவ்ளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அது அவங்களுக்கு தெரியுமா? அப்படி இல்லன்னா, கண்டிப்பா உங்க பிசினஸ் டவுன் ஆக போகுதுன்னு தான் சொல்வேன். சாரி டூ சே. ஏன்னா, ஒரு பர்ப்பஸ் அண்ட் விஷன் தெரியாம ஒரு எம்ப்ளாயி அந்த கம்பெனில வொர்க் பண்றது இட்ஸ் டோட்டல் வேஸ்ட். ஏன்னா, அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க, வொர்க் பண்றாங்கன்னா ரொம்பவே ஈடுபாடோட பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஆரம்பிச்ச பிசினஸ்க்கு உங்களுடைய விஷனுக்கு நான் ஏன் வொர்க் பண்ணணும் அப்படின்ற கேள்வி எல்லா எம்ப்ளாயி மனசுலயும் இருக்கும். ஸோ அதை எப்படி உடைக்கிறதுன்றது தான் இப்போ நான் சொல்ல போறேன். நான் ரீசெண்டா ஒரு கடைக்கு போனேன். அந்த சர்வீஸ் ரொம்பவே நல்லாவே இல்ல. பட் நான் அத அவங்க கிட்ட சொல்லலான்னும் போது அவங்க என்கிட்ட ஹார்ஷா ரொம்ப பிஹேவ் பண்ணாங்க. ஸோ அப்படின்றப்போ என்ன மாரி இருக்க இன்ஃப்ளூயன்சர் டக்குனு வீடியோ எடுத்து போட்டுருவாங்க. அப்படி இல்லன்னா, அந்த மேனேஜர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. என்ன இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு. விச் இஸ் அதை அங்க இருக்க எல்லாருமே பார்ப்பாங்க. ரொம்ப பேடான விஷயம் இல்ல. ஸோ அப்படி இருக்கிறப்போ, உங்க எம்ப்ளாயி டெய்லி என்னென்ன கோ த்ரூ பண்றாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க இந்த பிசினஸ எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சிருக்கீங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா உங்க கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட பேசி பாருங்க. அதுக்கப்புறம் நான் ஏன் இதெல்லாம் உனக்கு வொர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேள்வியே வராது. ஏன்னா அவங்களுடைய குரோத்ல நீங்க இருப்பீங்க. உங்களுடைய குரோத்ல அவங்க இருப்பாங்க. லெட்ஸ் லேர்ன் டுகெதர் அண்ட் க்ரோ டுகெதர். கனெக்ட் வித் மேவன் ட்ரைப் அண்ட் ஹியர் இட்ஸ் ஆல் அபௌட் அன்லாக்கிங் தி மைண்ட் செட்.